பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்துல அவரை பத்தி ஒரு செய்தி வெளியாகி பார்க்குற எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. முதல்ல மூத்த பொண்ணு, 2வது பையன். மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அவங்க கனடால செட்டில் ஆகியிருக்காங்க. இளைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா சமீப காலமா தான் அவர் வந்துட்டு பொண்ணு பார்த்து வந்துட்டு இருந்தாரு. சமீபத்துல எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி அடுத்த வாரம் அவருக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற நிலையில தான் எல்லாமே போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு என்கேஜ்மெண்ட்காக பார்த்தீங்கன்னா அவரு ஷாப்பிங்லாம் போயிட்டு மருமகளுக்கு புடவையெல்லாம் எடுத்துட்டு தங்கம்லாம் வாங்கிட்டு இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தாலிலாம் கூட பண்ண சொல்லிட்டாராமா. இப்படி அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டாரு. இந்த ஒரு நிலையில சடனா அவர் இறந்து போவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. அவருக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறது அவரோட பையன் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதற்காக தான் முழு மூச்சு அவர் இத்தனை வருஷமா பாடுபட்டுட்டு இருந்தாரு. ஒரு வழியா எல்லாமே கூடி வர நேரத்துல அவரு இப்படி இறந்து போவாரு அப்படிங்கிறது அவங்களோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரெதிர்ச்சியா இருந்திருக்கு. அவர் வாங்கி வச்சிருந்தார் இல்லையா, அந்த பட்டுப்புடவை, தங்க வளையல், இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு தாலி அப்படின்னு இது எல்லாத்தையுமே ராஜேஷ் அவர்களோட பையன் ரொம்பவே பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காரு. அப்பாவோட கடைசி ஆசை அப்படிங்கிறது என்னோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதற்காக தான் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அது எல்லாமே கூடி வர நேரத்துல இப்ப அவர் இல்ல. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அதை நடத்தி வைக்க முடியல. ஆனா அவரு கடைசியா ஆசையா வாங்கி வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சு அந்த பொருட்களை தான் அவரோட கல்யாணத்துக்கு அவரு பயன்படுத்த போறாராமா. அதாவது அந்த தாலி, அவர் எடுத்திருந்த புடவைகள் எல்லாம் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறத தாண்டி கல்யாணத்துக்கே அதை தான் அவரு பயன்படுத்தலாம். அப்பதான் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அவரு முடிவெடுத்திருக்காராமா. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்துல சோசியல் மீடியால வெளியாகி இருந்துச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தான் மகனை கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்த அவரு சடனா அப்படி எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் வாங்கி வச்சிருந்த பொருட்களை நான் கல்யாணத்துக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு அவர் மகன் சொல்லியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாச போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே உணர முடியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் அவர்கள் கூடிய சீக்கிரமே டைரக்டர் அவதாரம் எடுக்க போறாரு அப்படிங்கிற நியூஸை பிரபல காமெடி நடிகரான யோகி பாபு அவர்கள் சமீபத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. யோகி பாபு ரீசன்ட் டேஸா ஒரு சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல அவர் ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி சார் கூட நான் ஒரு படம் பண்ண போறேன். அதாவது அவர் ஹீரோ, நான் காமெடியன் அப்படி இல்ல, நான் ஹீரோ அவர் டைரக்டர், இந்த மாதிரி அப்படியே மாறுது. ரவி சார் ரொம்பவே நல்ல மனிதர். ஸ்டார்டிங்ல நான் அவரை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்பயும் பார்க்குறேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவர் என்ன ஒரே மாதிரி தான் நடத்துறாரு. ரொம்பவே ஒரு நல்ல மனிதர். கூடிய சீக்கிரமே அவர் ஒரு காமெடி படம் எடுக்க போறாரு. அந்த ஒரு படத்துல என்னதான் ஹீரோவா வச்சு பண்ண போறாராமா. சமீபத்தில் அதை சொல்லியிருந்தாரு. கூடிய சீக்கிரமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜெயம் ரவி அவர்கள் டைரக்ஷன் அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு நம்ம யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.